நான்லாம் என்னை வந்து செல்ஃப் ரியலைசன்ஸ் பண்ணேன். எம்பிபிஎஸ் படித்த டாக்டரோட என்ன நம்புறதுக்கான ஒரு வாய்ப்பை முதல்ல உருவாக்கணும். முதல் என்னுடைய தன்னம்பிக்கை எங்க உருவாக்கணும்னா, ஒரு டாக்டருக்கு என் மேல தனிப்பட்ட முறையில லட்சக்கணக்கான மக்களை பார்க்கிறாரு. தனிப்பட்ட முறையில என் உடல் மேல அவருக்கு ஒரு இன்டென்ஸ் இருக்குமா, ஒரு கவனம் இருக்குமா? ஏன் உடல் மேல அவரோட தாண்டி ஒரு கவனம் இருக்காதா? முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்ப்போம், இந்த உடலை ரெடி பண்ணுவோம். அப்படித்தான் தேடுதல் தொடங்கினேன். அப்படித்தான் ரொம்ப கவனமா நான் வந்து தொடங்கினேன். வேறு ஊனி நின்னேன். அதுதான் இந்த செயல் வடிவம். இதெல்லாம் எல்லாராலையும் கடைபிடிக்க முடியுமா? கடைபிடிக்கணும்னா கடைபிடிச்சணும். நம்மளை தான் ரெடியா பண்ணணும். அதனாலதான் நான் பல நாள் சொல்லியிருக்கேன், யார் கையையும் நீங்க பிடிக்காதீங்க, உங்க கையை பிடிங்க. யாரையும் வந்து போங்க போங்கன்னு சொல்லாதீங்க, நீங்க போங்க. யாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லாதீங்க, நீங்க வாங்க. இங்க யாருக்கும் யாரும் பரப்புரை தேவையில்லை, இங்க ஆள் தேவையில்லை. என்ன சிவபெருமான் அழுதுகிட்ட உட்காந்துருக்காரு, வேமா வந்துருங்கப்பா, நான் உங்களை பார்க்கணும்ப்பா அப்படின்னு அழுகுறாரா? என்ன கவுண்டா எடுத்துட்டு இருக்காங்க பார்வதி தேவி சிவன்லாம் உட்காந்து, வந்துருங்க இவ்வளவு பேர் இருக்கீங்களா நம்ம நாட்டுல அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. அவங்க பியூரா உணர்ந்துரு.